சிஎஸ்கே ஜெயிச்சு சந்தோஷப்படுறதா இல்லை பங்காளி தோத்துனா கவலைப்படுறானே தெரிலங்க. ஆனால் அந்த ஒரு மேட்ச் போதுங்க நாங்கள் சாகரே சந்தோஷமாக பார்த்துட்டு போயிடுவோங்க எங்கள் சிஎஸ்கே டீமை. சும்மா சொன்னாங்க சிஎஸ்கே வந்து எமோஷனல்ஸ் அப்படின்னு. எல்லாரும் எல்லா பிளேயரோட கண்ணிலே அந்த எமோஷனல்ஸை பார்த்தோங்க. முகேஷ் சௌத்ரி பா ஹேண்ட்ஸ் ஆஃப்ங்க. அவங்க அம்மா இறந்து 3 நாள் கூட ஆகலை. ஆனால் டீமுக்காண்டி உசிரியை கொடுத்து பவுலிங் போட்டு என்ன ஸ்பெல்லு போட்டாப்புல. அதுவும் முக்கியமான டீகா விக்கெட்டு. பா சான்ஸே இல்லைங்க. இங்கிட்ட பார்த்தா எங்கள் ஓவர்டன் தங்குங்க. அந்த மனசில் எங்கே வச்சுருந்தீங்க? நேற்று மேட்ச் ஜெயிக்க போகிறப்ப கூட அந்த 4 ரன்னை சேவ் பண்ணுறக்காண்டி உசுறு கொடுத்து ஃபீல்டிங் பண்ணுறாப்புல. ஃபீல்டிங்கு பேட்டிங் பவுலிங் சான்ஸே இல்லை. அந்த ஒரு எனர்ஜியை வர மாதிரி சஃப்ராஸ் கானு சொல்லவே தேவையில்லை. அதுவும் 109 அந்த அகில் ஹுசேனோட பாண்டிங் இருக்கேங்க. பா நமக்கே பொறாமையாக இருக்கும். அப்படி ஒரு பாண்டிங்கு. இங்கிட்ட பார்த்தா 2 கேப்டனு நம்ம ருத்ராஜ், சஞ்சு சாம்சங்கு சேட்டா சேட்டான்னு சும்மா சொன்னாங்க. அவங்க 2 பேர் பாண்டிங்கும் செம்மையாக இருக்குங்க. ஒரு மாதிரி எமோஷனல்ஸாக கனெக்ட் ஆகிறாங்க. எல்லாரோடைய அந்த எனர்ஜி அதெல்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லைங்க. இந்த ஒரு மேட்ச் போதுங்க சாவரே உட்காந்து பார்க்கலாங்க. ஆனால் என் பங்களாதேஷே கவலையாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மாலாம் பார்க்க முடியலங்க. என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். ஆனால் இன்னொரு சைடு நம்ம டீமு பக்காவாக இருக்குது. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே.